எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் அகிலா நடேசன். நான் வந்து பொறந்தது, செஞ்சது 2மே தேவக்கோட்டை. என் ஹஸ்பண்ட் பேர் வந்து சங்கர் திருநாவுக்கரசு. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. மானவ் சங்கர், மேதா சங்கர். 18 வருஷமா மிஷிகன்ல இருக்கோம். இப்ப வந்து NSNA-வோட நாணல் பத்திரிகையோட ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு தமிழ்ல ஆர்வம் நிறைய. ரொம்ப தமிழ் பத்தி தெரியலனாலும் புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இலக்கிய சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. இன்னைக்கு நாணலோட எடிஷன் 4 இன்டர்வியூல வந்து நம்ம யார இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் ஆசான், மிகச்சிறந்த மேடை பேச்சாளர், பொற்கிளி கவிஞர் ஐயா சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். ஐயா வந்து லயோலா காலேஜ், பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி, சௌராஷ்டிரா கல்லூரியில எல்லாம் வணிகத்துறை பேராசிரியரா பணிபுரிஞ்சிருக்காங்க. ஐயாவுக்கு தமிழ்லையும் ஆன்மீகத்திலையும் பற்று அதிகம். அதே மாதிரி கந்தபுராணம், திருவாசகம் போன்ற பல ஆன்மீக இலக்கியங்களுக்கு ஐயா வந்து என்ன மாதிரி இருக்கிற ஒரு எளியவங்களுக்கும் புரியும்படி அதுக்கு விளக்க உரை கொடுக்கறதுல ஐயாவுக்கு நிகர் யாருமே இல்ல. அதே மாதிரி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியோட சிறப்பை வந்து இந்தியா மட்டும் இல்லாம சிங்கப்பூர், மலேசியா, டிபெட், நேபாள், வியட்நாம், ஜெர்மனி, பிரான்ஸ், USA போன்ற பல நாடுகளுக்கும் எடுத்து சேர்த்து கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா அதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தமிழ் அறிஞர்கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு கடல் அளவு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து இத்தினூண்டு கத்துக்க போறோம். தமிழை பத்தியும் ஆன்மீகத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். பல விஷயங்கள் கேட்டு அந்த இன்டர்வியூக்கு இப்ப போலாம். இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு யார் இன்டர்வியூ பண்ண போறாங்களோ அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்ல. இன்னைக்கு ஐயாவை இன்டர்வியூ பண்ண போறது 2 பேரு. ஒண்ணு வந்து உமா ஸ்வர்ணம். அவங்க வந்து அமேசிங் சூப்பர் உமன். அவங்க எங்க ஊர் பொண்ணு, ஃப்ரம் தேவகோட்டை. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியோட மிஷிகன்ல ரொம்ப வருஷமா இருக்காங்க. உமாவுக்கும் தமிழ்ல பற்று ரொம்ப அதிகம். தமிழ் மட்டும் இல்ல, நம்மளோட பாரம்பரியம், கலாச்சாரத்தை பத்தி கத்துக்கிட்டு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகம். வெல்கம் உமா. வி ஆர் சோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் டு இன்டர்வியூ ஐயா. அடுத்தது வந்து சஞ்சீவ். சஞ்சீவ் வந்து உமாவோட பையன். அவருக்கும் தமிழ்ல ஆர்வம் அதிகம். அவர் 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அவர் வருங்காலத்துல வந்து பேஸ்பால் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட மிகச்சிறந்த ஆசை. ஆல் த வெரி பெஸ்ட் சஞ்சீவ். வெல்கம் டு த இன்டர்வியூ. இப்ப வந்து அவங்க நாணலோட கோச்சர் விசாலாட்சி முத்துராமன் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உமா கிட்ட கொடுத்துருவாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் காலை வணக்கம், மாலை வணக்கம். என் பேர் வந்து விசாலாட்சி முத்துராமன். நான் வந்து நாணலோட உதவி ஆசிரியரா தன்னார்வல தொண்டு தான் புரிகிறேன். அதுக்கப்புறம் வந்து மிஷிகன்ல வந்து 20 வருஷமா இருக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து முத்துராமன் சுவாமிநாதன். நான் பிறந்தது கொப்பனாப்பட்டி, செஞ்சது தெக்கூரு. எனக்கு 2 பிள்ளைங்க, பையன் 1 பொண்ணு 1, கிருத்திகா அண்ட் கார்த்திக். கிருத்திகா வந்து காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கா. கார்த்திக் வந்து 9th கிரேட்ல இருந்து 10th கிரேட் போறாரு. ஸோ எனக்குமே வந்து தமிழ்ல வந்து ஆர்வம் அதிகம். ஆரம்பத்திலேருந்தே என்னோட ஃபேமிலியில எல்லாருமே வந்து தமிழ்ல ஆர்வம் அதிகம். புக் பப்ளிஷிங் கம்பெனி எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பிறந்ததுலேருந்தே தமிழ் மேல ஆர்வம் அதிகம். இப்பவுமே வந்து அந்த ஆர்வத்தால தான் கடந்த 11 வருஷமா வந்து இங்க இருக்க தமிழ் பள்ளியில வந்து தமிழ் ஆசிரியரா தன்னார்வல தொண்டு புரியுறேன். அதனால எப்பவுமே தமிழ் பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயாவோட உரைகள் நிறைய கேட்பேன். ஸோ இப்ப வந்து அதை வந்து நேரடியா கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு மிக்க நன்றி, ஐயாவுக்கு மிக்க நன்றி. இப்போ ஓவர் டு உமா ஃபார் தி இன்டர்வியூ. ஐயா வணக்கம். உங்களோட பெரிய புராணம், திருப்புகள், அந்த மாதிரியான ஆழ்ந்த கருத்துக்களை பத்தி நீங்க கொடுத்த சிம்பிளான விளக்க உரைகள், சொற்பொழிவுகளை கேட்டுதான் மேலும் மேலும் திருவாசகம், தேவாரம், திருப்புகள் எல்லாம் கத்துக்கணும், அதோட அர்த்தங்களை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அவ்வளவு பெருமையா நான் உங்களை பத்தி நினைக்கிறேன். உங்ககிட்ட இன்னைக்கு உரையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குங்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் கேள்விகளுக்குள்ள போயிடுறேன். ஐயா, உங்களை பத்தி நீங்க ஒரு வணிகத்துறை பேராசிரியருங்கிறது தெரியும். அதே நேரத்துல சிறந்த சொற்பொழிவாளர், ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு, இலக்கியப்பற்று அதிகம்ங்கிறதும் தெரியும். ஆனா இது எப்படி ஆரம்பிச்சது ஐயா உங்க பயணம்? எப்படி நீங்க இந்த தமிழ் ஆன்மீகம் இதுக்குள்ள வந்தீங்க? இதுக்கு தூண்டுகோலா இருந்தது யார் ஐயா? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். நாணல் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நம்முடைய அகிலா நடேசன் அவர்கள், உமா சொர்ணம் அவர்கள், விசாலாட்சி முத்துராமன் அவர்கள்,
அன்புக்குரிய செல்வன் சஞ்சீவ் அவர்கள், எல்லாருக்கும் என்னுடைய மனங்கனிந்த வணக்கங்கள். இப்போ இந்த வினாக்களுக்கு நான் விடை சொல்லணும். நான் படிச்சது வணிகவியல், ஆனா என் ரத்தத்துல ஊறி போனது தமிழ். இந்த நகரத்தார் பெருமக்களுக்கு தெய்வப்பற்றும் மொழிப்பற்றும் இயல்பாகவே ஊறி போனவை. அது யாரும் சொல்லி கொடுத்து வர வேணுங்கிறது கிடையாது. தாய்மார்கள் அந்த காலத்திலே தாலாட்டு பாடுவார்கள், தன்னை அறியாமல் அற்புதமாக பாடுவார்கள். அதுக்கு யாப்பிலக்கணம் ஒழுங்கா வரும். அப்படிப்பட்ட இனம் இந்த நகரத்தார்கள் இனம். அதனால எனக்கு இயல்பாகவே தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. ஆனால் நான் வணிகம் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகி விட்டது. முதல்ல பிஇக்கு நான் அப்ளை பண்ணினேன், இன்ஜினியரிங். ஆனா அங்க போன உடனே என்னுடைய அப்ளிகேஷனே தொலைஞ்சு வச்சுன்னு சொல்லிவிட்டாங்க. எங்க அப்பா பார்த்தாங்க, வேற எதுக்காவது போகு, இனிமே இது வேண்டாம், இது ஒரு ராசி இல்லை நமக்கு, ஏதோ வந்தது விட்டு போச்சு, பரவாயில்ல, வேற என்ன படிக்கிறேன்னாங்க. நான் தமிழ் படிக்கிறேன்னு. தமிழா? அது சோறு போடாது, படிக்காதேன்ட்டாங்க. அப்ப என்ன படிக்கலாம்? நீ பிகாம் படி, எம்காம் போகலாம், கல்லூரிக்கு போகலாம், இல்லைன்னா எங்கேயாவது பேங்க்ல வேலைக்கு போகலாம். ஆக நான் வணிகத்தில் தள்ளப்பட்டேன். பிகாம் படிச்சேன், அப்புறம் எம்காம் படிச்சேன், எம்ஃபில் படிச்சேன். ஆனாலும் இந்த மனத்துக்குள்ள இருக்கிற தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இதுக்கு 2 பேர் முக்கியமான காரணங்கள். இந்த ஆர்வத்தை வளர்த்தது எங்க தேவகோட்டையில நகரத்தார் மேல்நிலை பள்ளின்னு ஒரு பள்ளி. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக நடத்தப்படக்கூடிய ஒரு நல்ல பள்ளிக்கூடம். அங்கே அந்த காலத்துல 1957 ரங்கசாமி ஐயங்கார் அப்படின்னு ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவர் மாதிரி ஒரு தலைமை ஆசிரியரை யாரும் பார்க்க முடியாது. அவர் ஆங்கிலத்திலே மிக மேதை. வந்து வகுப்பு நடத்துவார். ஆனால் ஆங்கில வகுப்பு நடத்துற பொழுதே கம்பன் உள்ளே வந்துடுவான். கம்பன் இரு கரை உடையான் என்று அவரை பாராட்டலாம். கம்பராமாயணம் தன்னை அறியாம உள்ள வந்துடும். ஆங்கிலமும் நடக்கும், தமிழும் நடக்கும். அப்படி ஈடுபாடு கொண்டவர். நான் SSLC படிச்சு முடிச்சேன், பரீட்சை எழுதி முடிச்சுட்டேன். அப்போ அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டார். அது ஏப்ரல் மாசம். உங்க அப்பாட்ட 1 ரூபா வாங்கிக்கிட்டு வா, நாளைக்கு காரைக்குடி கம்பன் விழா, நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். நான் அப்பத்தான் 11ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறேன். 11ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி இருக்கிறேன். இனிமேத்தான் முடிவுகள் வரணும். ஒரு ஹெட்மாஸ்டர் ஒரு மாணவனை கூப்பிட்டு இப்படி சொன்னார். அதெல்லாம் அந்த காலம் பொற்காலம். எங்க அப்பாட்ட 1 ரூபா வாங்கிட்டு போனேன். தேவகோட்டையில இருந்து காரைக்குடிக்கு அந்த காலத்துல 5 அணா பஸ் சார்ஜ். போறதுக்கு 5 அணா, வர்றதுக்கு 5 அணா, 10 அணா. மத்தியானம் காரைக்குடியில பாம்பே ஆனந்த பவான் அங்க சாப்பிடுறதுக்கு 6 அணா. ஆக 16 அணா. அந்த காலத்துல 16 அணா 1 ரூபா. ஆக அன்னைக்கு 1 ரூபா அவர் பொறுப்புல கொடுத்தேன். வாங்கிட்டு போனாரா, என்னை கூட்டிக்கிட்டு போனார். காலையில சீக்கிரமா புறப்பட்டோம். 9:30 மணி. காரைக்குடியிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெண்கள் மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்திலே கம்பன் விழா. சா கணேசன் விழாவை நடத்துகிறார். நான் போறேன், உட்கார்ந்திருக்கேன், பார்க்கிறேன் பெரிய பெரிய சான்றோர்கள். அடே அப்பா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார்னு ஒரு பெரிய மேதை, ஆசா ஞான சம்பந்தம், எஸ் ராமகிருஷ்ணன், கீவா ஜெகநாதன், மாப்போ சிவஞானம், பா ஜீவானந்தம், ராய சொக்கலிங்கம், பெரிய ஆட்கள் அத்தனை பேரும் தமிழ் அறிஞர்கள் ஒரு கூட்டமே உட்கார்ந்து இருக்கு. நான் SSLC படிக்கிற பையன். ரங்கசாமி ஐயங்கார் என்னை கொண்ட பக்கத்துல உட்கார வச்சு இவங்க பேச்சையெல்லாம் கேளு. போற பொழுது பா ஜீவானந்தம் பேசினார். அந்த பேச்ச கேட்டனா கம்பனும் பாரதியும், ஆகா பேசுனா இப்படி இல்ல பேசணும், இவர் மாதிரி இல்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதை என் மனத்தில் போடப்பட்டது. அன்னைக்கு பூரா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மத்தியானம் சாப்பிட்டோம், சாயங்கால கூட்டத்தில் கலந்து கொண்டோம், ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்தோம், மறுநாளும் போனோம். கிட்டத்தட்ட 3 நாள் காரைக்குடிக்கு போனோம். அப்பத்தான் கம்பன் என் மனத்தில் உள்ளே நுழைந்தான். இதுக்கு அடிப்படை காரணம் MJ ரங்கசாமி ஐயங்கார். அந்த புண்ணியவானை நான் மறக்க முடியாது. ஆக மனசுக்குள்ள வந்துருச்சா, நான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன். சுதந்திர தினத்துல பேசினேன். 1957 சிப்பாய் கழகத்தினுடைய 100ஆண்டு விழா. இந்தியாவில 1857 சிப்பாய் கழகம் தொடங்கிற்று. அதுக்கு 100ஆண்டு விழா 1957 நடந்தது.
அதுல நான் பாரதியாரா வேஷம் போட்டேன். என்ன பேச சொன்னார்கள், பேசினேன், எனக்கு பரிசு கிடைச்சது. ஆனா பரவாயில்லையே, தமிழ் படிச்சா பாராட்டும் பரிசும் கிடைக்குது அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. இதோட வந்தேன், பிகாம் சேர்ந்தேன். எங்களுடைய பேராசிரியர் காரைக்குடி அழகப்பா கல்லூரி, அங்கே பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார். மேலை சிவபுரியில் பிறந்தவர், வைரவங்கோயிலை சேர்ந்தவன், மிகப்பெரிய பேராசிரியர். வள்ளுவம் என்ற அற்புதமான நூலை எழுதியவர், தமிழ் காதல் அதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர், தூய்மையானவர், பொய் சொல்லாதவர். அவருக்கு நிறைய பாராட்டுக்கள் உண்டு. அவரு ஒரு நாள் ஒரு போட்டி வச்சார். இந்த போட்டி என்ன தெரியுமா? நான் அப்போ பல்கலைக்கழக முன்னிலை வகுப்பு, அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டி PUC படிச்சுக்கிட்டு இருக்கேன், காரைக்குடி அழகப்பா கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு போட்டி. நான் கவிதைகள் நிறைய எழுதுவேன். கிட்டத்தட்ட இதுவரை 1000க்கு மேற்பட்ட கவியரங்குகளில் கலந்து கொண்டும் பங்கு வகித்தும் பரிசு பெற்றும் இருக்கிறேன். அவரு அன்னைக்கு ஒரு போட்டி வச்சார். அந்த காலத்துல போட்டி எப்படி தெரியுமா? நம்மளை கூப்பிட்டு ஒரு அறையில உட்கார வச்சிருவாங்க. வாசுப மாணிக்கனார் முன்னால உட்கார்ந்துடுவார். யாரெல்லாம் கவிதை போட்டியில கலந்துக்கிறீங்க? நாங்க கிட்டத்தட்ட 25 பேர். காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் மாணவர்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள் 25 பேர். கவிதையினா இலக்கணப்படி எழுதணும், மரபுப்படி எழுதணும், வெண்பா எழுதணும், விருத்தம் எழுதணும், ஆசிரியப்பா எழுதணும், கட்டளை கலித்துறை எழுதணும். இஷ்டப்படி எழுதப்படாது. இந்த எதையாச்சும் எழுதி போட்டு கவிதைன்னு சொல்றமே, அதெல்லாம் நடக்காது. நேர எழுதினா வசனம், மடக்கி எழுதினா கவிதை, இதெல்லாம் அங்கே செல்லாது. மரபுப்படி இலக்கணம் மாறாமல் எழுத வேண்டும். உட்கார்ந்துட்டார். 3 தலைப்பு எழுதி போட்டார் போர்டுல. 3க்குள்ள ஏதாச்சும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு, இப்போ 3 மணி நேரத்துக்குள்ள கவிதை எழுதி என் கையில கொடுக்கணும். எப்படி வகுப்புல ஒரு தேர்வு எழுதுற மாதிரி, பரீட்சை எழுதுற மாதிரி. எனக்கு வந்த தலைப்பு என்ன தெரியுமா? எவ்வுயிர்க்கும் அன்பாயிரு. 3 தலைப்புல நான் எடுத்துக்கிட்டது இந்த தலைப்பு. மற்ற 2 தலைப்பையும் மறந்துட்டேன். எவ்வுயிர்க்கும் அன்பாயிரு. வாழ்க்கைக்கு என்ன நோக்கம்? எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்வது. இதை எடுத்துக்கிட்டு 3 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 30 எண்சீர் விருத்தம் இலக்கணப்படி எழுதினேன். 30 பாட்டு எண்சீர் விருத்தம் முடிஞ்சது. அதுக்கு ஒரு நீதிபதி, அவருக்கு பேரு தேசிகனார்னு பேரு, அவரும் பெருங்கவிஞர். காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் டாக்டர் அழகப்ப செட்டியார் ஆசிரிய பெருமக்களை பார்த்து பார்த்து தேர்ச்சி செய்தார். மட்டமான ஆள் அங்க போய் ஆசிரியனா சேர முடியாது, அந்த மாதிரி செய்தார். தேசிகனார் அவரும் பெரும் பேராசிரியர். அவர்கிட்ட எல்லா கவிதைகளும் போயின. கிட்டத்தட்ட ஒரு 20-25 கவிதைகள் பூரா பார்த்தார். பார்த்துட்டு தீர்ப்பு எழுதினார். ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஒரே பிரைஸ் தான். டாக்டர் வாசுப மாணிக்கனார் ரொம்ப சிக்கனமான ஆளு. வீட்டிலையும் சிக்கனம், கல்லூரியிலையும் சிக்கனம், பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக வந்தால் அப்பொழுதும் சிக்கனம். அப்படி வாழ்ந்தவர், தூய்மையானவர் டாக்டர் வாசுப மாணிக்கனார். அவர் என்ன பண்ணனாரு? இவரை கூப்பிட்டு, யாருக்கு பரிசு? இவர் சொன்னார், ஒரு பரிசு கொடுக்கிறேங்கிறீங்க, தயவு செய்து 2 பரிசு கொடுங்கள். ஏன்? ஒரு MA பையன் நல்லா எழுதி இருக்கிறான், அதை விட ஒரு PUC பையன் ரொம்ப நல்லா எழுதி இருக்கிறான். PUC படிக்கிற பையன் இப்படி எழுதினால் அது ரொம்ப சிறப்பு, 2 பரிசு கொடுங்கள். வாசுப மாணிக்கனார் சிக்கனமான ஆளு, பரிசெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? MA பையனுக்கு பரிசு கொடுங்க, அந்த PUC பையனை என்னை பார்க்க சொல்லுங்கள். அந்த PUC பையன் நான் தான். நான் போய் அவரை பார்க்கிறேன். நீ யாரு, எந்த ஊரு, என்ன படிச்ச, உனக்கு தமிழ்ல என்ன தெரியும், இலக்கணம் எப்படி கத்துக்கிட்ட, எல்லாம் கேட்டார். நான் இலக்கணம் நானா படிச்சேன், நானா கத்துக்கிட்டேன். எங்க தமிழ் பேராசிரியர்கள், எங்க நகரத்தார் மேல்நிலை பள்ளியிலே சண்முக சுந்தரம்னு ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் இலக்கணம் சொல்லி கொடுத்தார். அப்படியா? சரி, நீ ஒண்ணு செய். என்ன? இங்க கலைக்கழகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல சேர்ந்துக்கோ. அதுல என்ன செய்வாங்க தெரியுமா? ஒவ்வொரு புதன்கிழமையும் கூட்டம், நம்ம பேசணும், கவிதை எழுதணும், எல்லாத்துக்கும் அவரு ட்ரைனிங் கொடுப்பார். வருஷ கடைசியில போட்டி வைப்பார். அரை மணி நேரத்துக்கு ஒரு தலைப்பில் பேச வேண்டும், தலைப்பை விட்டுட்டு பேசக்கூடாது. அரை மணி நேரம் அப்படி கட்டளை.
இதுக்கு பேரு அரைமணி சொற்பொழிவு போட்டி. ஒரு கவிதைன்னு சொன்னா ஒரே யாப்புல மாறாமல் 50 பாட்டு எழுதணும். இதுக்கு பேரு கவிதை போட்டி. கட்டுரை எழுதணும், என்ன தலைப்பில வேண்டுமானாலும். ஐயா அதுக்கு பரிசு கொடுப்பார். எங்களை எல்லாம் அப்பொழுதும் எப்போ பியூசிலையும் சரி, பிகாம்ல நான் சேர்ந்த பொழுதும் சரி, கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் அந்த புண்ணியவான் கலைக்கழகத்தின் மூலம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கினார். ஒரு கல் கொஞ்சம் கொஞ்சமாக சிற்பமாக தொடங்கிற்று. அதுல முக்கியம் என்ன தெரியுமா? பிகாம் சேர்ந்த உடனே ஒரு நாள் கூப்பிட்டார். அம்மா, நீ மத்தியானம் என்ன செய்வ? நான் சாப்பிட்டு சும்மா தான் இருப்பேன், என் அறைக்கு வா. அவர் அறைக்கு போனேன். அவர் ஒரு ஈஸி சேர்ல சாஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பார். சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரத்துக்கு, அந்த அரை மணி நேரம் தான் எனக்கு பொற்காலம். கூப்பிட்டு நிறுத்திட்டார். உனக்கு என்னமாது பாட்டு தெரியுமா? சொல்லு. உனக்கு எந்த நூல் பிடிக்கும்? எனக்கு திருவாசகம் பிடிக்கும். அப்படியா? அப்போ ஒண்ணு செய், திருவாசகத்தை படி. திருவாசகம் 658 பாட்டு. 658 பாட்டுல நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒப்பிக்கிறியோ அவ்வளவுக்கு நல்லது. ஒப்பி, உனக்கு நான் பரிசு கொடுக்கிறேன். 658 பாட்டுல 400 பாட்டுக்கள் பாடம் பண்ணி ஒப்பிச்சேன். 2.5 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் பரிசாக தந்தார். அதை விட முக்கியம், அந்த திருவாசகம் என் மனத்துக்குள் தங்கிவிட்டது. இன்னொரு முறை நாலடியார் 400 பாட்டு, அதுல 200 பாட்டு ஒப்பிச்சேன். ஐயா பரிசு கொடுத்தார். என் தம்பி நலவன்பா ஒப்பித்தார், நாலடியா ஒப்பித்தார். அந்த காலத்திலே நாங்க 2 பேருமா அங்கே இதையெல்லாம் ஒப்பித்து அவரிடம் பரிசு வாங்கினோம். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் வளர்ந்தது. 2 பேரு காரணம். என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வளர்த்து கம்பனோடு தொடர்பு படுத்தியவர் எம்.ஜே. ரங்கசாமி ஐயங்கார். கல்லூரியில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் ஆர்வத்தை, தமிழ் அறிவை ஊட்டி, மரபு மாறக்கூடாது, தமிழில் என்றைக்கும் தூய்மையோடு பேச வேண்டும், கைதட்டலுக்காக கண்டதை பேசக்கூடாது என்றெல்லாம் கட்டளை போட்டு எங்களை திருத்தி நிமிர்த்தி மிகச் சிறந்த சிற்பமாக ஒரு சாதாரண கல்லை மாற்றி வைத்தவர் டாக்டர் வாசுப மாணிக்கனார். இந்த 2 பேரும் தான் என்னுடைய தமிழ் ஆர்வத்துக்கு அடிப்படையானவர்கள். இதுதான் நான் இன்னைக்கு நினைக்கிறேன். அவங்க 2 பேரையும் நான் எங்க போனாலும் மனசார நினைத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வினாவுக்கு போகலாமா? ஐயா, கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 1 ரூபாய் கொடுத்து காரைக்குடிக்கு போனத நாங்க உங்க கூடவே பயணம் செஞ்ச மாதிரி, அதுவும் அந்த 1 ரூபாய் கூட கொடுக்காம உங்க கூடவே பயணம் செஞ்ச மாதிரி, நேரா பார்த்த மாதிரி தெளிவா சொன்னீங்க. அதே மாதிரி எங்களுக்கே வாசுப மாணிக்கனாருக்கு முன்னாடி நின்னு நீங்க திருவாசகத்தை பத்தி பேசுறத கேட்ட மாதிரி இருந்தது. இப்ப அடுத்த கேள்விக்கு நன்றி, போறேன் ஐயா. நன்றி, நீங்க முதல் நன்றி. முதலா மேடை ஏறினத பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா ஐயா? அப்படியா? முதல் மேடை அதானே? ஆமா ஐயா. முதல் மேடை 1961 தேவகோட்டையிலே திருக்குறள் விழா கவியரங்கம். பாரதிதாசனார் தலைமை. பாரதிதாசன் தலைமையில கவியரங்கத்தில் 1961 கலந்து கொண்டேன். அதுதான் அப்போ என்னுடைய முதல் கவியரங்கம். அப்புறம் 1962 காரைக்குடியில் அழகப்பா கல்லூரியில் கலை விழா கவியரங்கத்திலும் கலந்து கொண்டேன், பட்டி மண்டபத்திலும் கலந்து கொண்டேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. 1965 நாட்டரசன் கோட்டையில் நடந்த கம்பன் விழாவில் கவியரங்கத்தில் கலந்து கொண்டேன். அதுக்கப்புறம் இந்த கவிதைகள் தொடர்ந்தன. நம்முடைய கம்பன் அடிப்பொடி கணேசனார் அவர்கள் கவியரங்கத்தில் ஏற்றி வைத்தார்கள் கவிதைகள். அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான கவியரங்கங்களில் தொடர்ந்து வந்தன. ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் நீங்க திருப்புகழ் மனப்பாடம் பண்ணின ஒரு சுவையான சம்பவத்தை பத்தி எனக்கு தெரியும். அத தொடர்ந்து நீங்க திருப்புகளுக்குள்ள அவ்வளவு தூரம் ஈர்க்கப்பட்டீங்கிறதும் தெரியும். அத பத்தியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா? இந்த திருப்புகழ் இருக்க அற்புதமான ஒரு நூல். ரொம்ப பேர் அதை இப்ப படிக்கல. ஆனா அந்த காலத்துல திருப்புகழ் என்பது முருகப்பெருமானை நேரில கொண்டாந்து நிக்க வைக்கும். அதுல எங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்ததுன்னா, நானும் என்னுடைய தம்பியும், அவர் என்னை விட 1 வருஷம் கம்மியா படிச்சவர், அவ்வளவுதான். அவரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற போது நான் 6ஆம் கிளாஸ் படிச்சேன். சேர்ற போதே அப்படித்தான் சேர்ந்தோம்.
ஒரு முறை, அதாவது 1961. அப்போ எனக்கு 18 வயசு, என் தம்பிக்கு 16 வயசு. அவர் பேரும் SS மீனாட்சி சுந்தரம். அவர் பின்னால IAS முடிச்சு கலெக்டர் ஆகி கமிஷனருங்கிற பதவிக்கு வந்து நம்ம இந்திய நாட்டு அரசாங்கத்திலே அரசாங்கத்தின் செயலராக உயர்ந்த பதவியில் இருந்து இப்போ ஓய்வு பெற்று பெங்களூரில் இருக்கிறார். 2 பேருக்கும் தமிழ் அப்படியே ஒரு ஆர்வம் உண்டு. 1961 பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. திருப்புகளில் 150 பாடல்களை ஒப்பித்தால் 1000 ரூபாய் பரிசு. எப்போ? 1961. 1000 ரூபாய்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பவுன் வாங்கலாம். ஏறத்தாழ அவ்வளவு பெரிய தொகை அந்த காலத்துல. அதனால நாங்க என்ன பண்ணணும், 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 2 பேரும் திருப்புகள் எழுதி படிக்கிறது. என் தம்பிக்கு எழுத்து நல்லா வரும். ஒரு நோட்டு போட்டு நான் எடுத்து கொடுத்தேன். என் தம்பி அந்த நோட்டுல எல்லாத்தையும் எழுதினார். 150 திருப்புகள் அற்புதமா எடுத்தோம், எழுதணும். உட்கார்ந்து 2 பேரும் பாடம் பண்ணணும். காலையில, மத்தியானம், சாயந்தரம் வேலை, எப்ப பார்த்தாலும் திருப்புகள். எங்க வீட்டுல அந்த எல்லா பகுதியிலையும் எல்லா பகுதி செங்கலும் திருப்புகளை ஒப்பிக்கும். அந்த மாதிரி திருப்புகளை பாடம் பண்ணணும். 150 பாட்டு எங்க கேட்டாலும் சொல்லலாம், எப்படி கேட்டாலும் சொல்லலாம். ரொம்ப தெளிவா இருந்தோமா. இன்னும் ஒரு வாரத்துல அந்த போட்டி நடக்க போகுது. எங்க? பழனியில கௌமார மடம் அவர்கள் தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்தவர்கள். சரி, பழனிக்கு போகணும், 150 பாட்டையும் ஒப்பிக்கணும். யாராவது உனக்கு கிடைச்சாலும் சரி, எனக்கு கிடைச்சாலும் சரி, 1000 ரூபாய் இல்ல, விட்டுறப்படாதே. ஆசைப்பட்டான். எங்க அப்பா ஒரு பத்திரிகையை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. இந்த பாரு. பார்த்தா இந்த பத்திரிகையில என்ன தெரியுமா இருந்தது? போதுமான ஆட்கள் சேராத காரணத்தினால் திருப்புகள் போட்டி ரத்து செய்யப்பட்டது. ஒத்தி வைக்கப்பட்டது இல்ல, ரத்து செய்யப்பட்டது. கேன்சல்டு, நாட் போஸ்ட்போன்டு. எப்படி இருக்கும்? போச்சரா. 150 பாட்டு படிச்சு வீணா போச்சே முருகா. 150 பாட்டு படிச்சோம், எல்லாம் வெற்றியா போச்சே. எங்க அந்த வயசு அப்படித்தானே சொல்லும். 18 வயசும் 16 வயசும் எல்லாம் வீணா போச்சு. எங்க அப்பா கூட்டிக்கிட்டு பழனிக்கு போனாங்க. 2 பேரும் பழனி ஆண்டவனுக்கு முன்னால நின்றுகிட்டான். திருப்புகளை சொல்லு, இவரு கேட்கட்டும். யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ, யாரு கேட்கணுமோ அவரு கேட்கட்டும். யாரு திருப்புகளை நமக்கு தந்தாரோ அவர் கேட்கட்டும். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் அப்படின்னு கந்தர் அனுபூதி சொல்லும். நம்ம படிச்ச படிப்பையெல்லாம் நமக்கு கொடுத்தது முருகப்பெருமான். கொடுத்தவங்கிட்டே நம்ம திருப்பி கொடுத்துருவோம். திருப்புகளை அவன் தானே படிக்க சொன்னான். 150 பாட்டையும் பாடம் பண்ண சொன்னது அவன் தானே. 2 பேரும் திருப்புகளை அவர்கிட்ட ஒப்படைச்சு விட்டான். ஒப்படைச்சான். முருகப்பெருமான் சிரிக்கிறார். அட முட்டா பயலே, 1000 ரூபாய் கொடுத்தா செலவாகி போகும்டா. இப்போ நீ படிச்சிருக்கிற இந்த 150 திருப்புகள் உன் வாழ்க்கை முழுக்க உன்னோடு இருக்கும். அது தவிர இறந்து போன பின்னாலும் உன் ஆன்மாவோடு சேர்ந்து அடுத்த பிறவிக்கும் வரும். படிப்பு என்பது ஒரு முறை படிச்சா 7 ஜென்மத்துக்கு விடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கார். ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்தல். இப்ப படிச்சீங்கன்னா 7 ஜென்மத்துக்கும் மறக்காதாம். இப்ப சாப்பிட்டு அது இப்பவே போயிடும். படிச்சது என்னைக்கும் இருக்கும். திருப்புகள் 150 பாட்டு. இப்பவும் ஒரு முருகன் சந்நிதிக்கு போனா மகிழ்ச்சியா ஒரு 4 திருப்புகள் படிச்சா மனசு முருகன்ட்டு போகும், கண்ணீர் வரும், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா மன நோய்களும் மாறி போய்விடும். திருப்புகளை உரை தெரிந்து பொருள் தெரிந்து படித்தால் கண்ணீர் வரும். இன்னைக்கும் முருகன் சன்னிதானங்களுக்கு போற பொழுது திருப்புகள் தவறில்லாமல் வாய்விட்டு படிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த போட்டி. இது கடவுள் முருகப்பெருமான் என்னை தடுத்து ஆட்கொண்ட வரலாறு. ஐயா, ரொம்ப நன்றி. இந்த சரண கமலாலயத்தை திருப்புகளை பத்தி நீங்க பேசி அந்த விளக்க உரையை கேட்டதுல இருந்துதான் நான் திருப்புகளே படிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அருமை அருமை, அருமையான பாட்டு. அப்புறம் ஐயா, கிருபானந்த வாரியாரோட உங்களுக்கு நெருங்கின தொடர்பு இருந்தது. அவங்களோட நீங்க நிறைய பழகிருக்கீங்கன்னு தெரியும். அதுல இருந்து சில சுவையான சம்பவங்களை எங்களுக்கும் சொல்றீங்களா ஐயா? வாரியார் சாமி பழுத்த பழம்.
நாமக்கல்லுல கவியரங்கம், நாமக்கல்லுல கம்பன் கழகம் கவியரங்கம். அங்க ஒரு டாக்டர் தான் இந்த விழாவை எல்லாம் நடத்துவார். கவியரங்கத்துல நான் தலைமை தாங்குவேன். கவியரங்கம் முடிச்ச உடனே வாரியார் சாமி பேசுவார். ஒரு 7-8 வருஷம் இப்படித்தான். கவியரங்கத்துக்கு அடுத்த நிகழ்ச்சி வாரியார் சொற்பொழிவு. வாரியார் சாமி கவியரங்கத்துக்கு வந்து உட்கார்ந்துருவார், நல்லா ரசிப்பார். ஒரு மாதிரி வெண்பா பாட முடியாது. நினைச்ச மாத்திரத்துல எடுத்தாருன்னா வெண்பா வரும். இந்த தமிழ் இலக்கணத்துல வெண்பாங்கிறது ரொம்ப சிரமம். சும்மா விருப்பப்படியெல்லாம் எழுத முடியாது. காய் முன்னேறும், மாமுன் நிறையும், விளமுன் நேரும், வருவது வெண்டலை அப்படின்னு இலக்கணம். அதெல்லாம் மாறப்படாது. அவரு அப்படி எழுதுவார் வெண்பா. இங்க கவிதையை கேட்டாரா ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல வாய் விட்டு பாராட்டுவார். சொற்பொழிவு முடிஞ்சது. நாங்க 2 பேரும் சாப்பிடுறதுக்கு டாக்டர் வீட்டுக்கு போனோம். வாரியார் சாமி நல்லா சாப்பிடுவார், நல்லா சமைப்பார். அவர் மாதிரி சாப்பிடவும் முடியாது, அவர் மாதிரி சமைக்கவும் முடியாது. அன்னைக்கு போய் உட்கார்றான் டாக்டர் வீட்டுல. அன்னைக்கு அக்கார அடிசில்னா தெரியுமா? இந்த சக்கரை பொங்கலை நெய்யிலேயே பண்ணி இருப்பாங்க. அது பூரா சும்மா கமகமன்னு நெய்வாசம் நெய்யா இருக்கும். வாரியார் சாமிக்கு கொண்டாந்து ஒரு கரண்டி அக்கார அடிசில் வச்சாங்க. பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன், எனக்கும் ஒரு கரண்டி வைக்கிறாங்க. ரொம்ப பேரு சாப்பிடணும் அங்க உட்கார்ந்து. கம்பன் கழகத்துக்கு வந்த எல்லாரும் சாப்பிட்டோமா. வாரியார் சாமி என்ன சொல்றார்? டாக்டரை பார்த்து கொஞ்சம் நெய் கொண்டாங்க, இதுக்கு ஊத்தி சாப்பிடணும். எனக்கு தூக்கி வாரி போட்டு அதுவே நெய்யில குளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் இனிமே என்ன நெய்? சாமி நெய் வாங்கி விட்டு சாப்பிட்டு அப்படித்தான் சுவை நல்லா இருக்கும் அப்படிம்பார். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் 1993 கல்யாண அடைப்ப வாரியார் சாமிகிட்ட எடுத்துக்கிட்டு போறேன். நல்ல பழக்கம். அவரால் எந்திரிக்க முடியல, உடம்பு ஊதி போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறார், முடியல. அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கார். யாராவது தூக்கித்தான் வைக்கணும். நான் சொன்ன உடனே என்னால இப்படி இருக்கு முடியல. ஒரு தாள் எடுத்தார், ஒரு வெண்பா எழுதினார், வாழ்த்து கொடுத்தார், இதை அச்சு போட்டு கொடுங்கோ. அதுக்கு 6 மாத்தையில அவர் காலம் ஆயிட்டார். ஒண்ணு சொல்லவா? ஒரு முறை அவர் சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வாரியார் சாமியினுடைய சொற்பொழிவு தான் எங்களுக்கெல்லாம் அஸ்திவாரம். அது கங்கை. நான் கங்கையிலிருந்து ஒரு சின்ன கரண்டியில கொண்டாந்து தீர்த்தத்தை உங்களுக்கெல்லாம் கொடுக்கிறேன். இதை கொடுக்கறதுக்கு யாரு காரணம்? அந்த கங்கை தான் காரணம். ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். ஒரு முறை வாரியார் சுவாமி பல பேரை அழைத்து கொண்டு காசி யாத்திரை போனார். அந்த மாதிரி எல்லாம் போவார். ஒரு 20 பேர் போறாங்க. சமைக்கிறதுக்கு ஒரு ஐயர், அங்கங்க சாப்பாடு, தங்கள் சாமியுடைய சொற்பொழிவு எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் சமையல்கார ஐயருக்கு சாயந்தரம் உடம்பு சரியில்லை, அவரால் சமைக்க முடியல, தலைவலி, காய்ச்சல், போர்த்துக்கிட்டு படுத்துட்டார். ராத்திரிக்கு சாப்பாடு ஆகணும். இந்த ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுற பழக்கம் இந்த ஆளுகளுக்கு கிடையாது. இது பூரா சிவபூஜை பண்றது, வெளியில எந்த ஹோட்டலுக்கும் போறது இல்லை. என்னடா பண்றது? வாரியார் சாமி என்ன சொன்னார் தெரியுமா? நான் சமைக்கிறேன். எந்திரிச்சார், வேட்டிய வரிஞ்சு கட்டினார், பொங்கல்னு சாம்பாரும் போட்டார். சும்மா அந்த தெரு முழுக்க பொங்கல் நெய் வாசனை அடிச்சுது. இந்த திருப்பதியில பிரசாதம் கொடுத்தா அந்த திருப்பதி பூரா வாசம் அடிக்கும் இல்ல, நெய் வாசம், அது மாதிரி அடிச்சுது. ராத்திரிக்கு எல்லாரும் பொங்கலும் சாம்பாரும் நல்லா சாப்பிட்டாங்க. முடிஞ்சுது, விடிஞ்சுது. காலையில ஐயர் எந்திரிச்சிட்டார், சமையல் ஐயர். நான் சமைக்கிறேன்னார். எல்லாரும் வாரியார் சாமி காலில் வந்து விழுந்தாங்க. சாமி என்னன்னு கேட்டார். ஐயா, நீங்க நேற்று ராத்திரி சமைச்சது அமிர்தமா இருந்தது, இனிமே நீங்களே சமைச்சிருங்க. சாமி சிரிக்கிறார். அப்பா, சமைத்தல்னா பக்குவப்படுத்தல்னு அர்த்தம். நான் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக பேசிக்கொண்டு இருக்கிறேனே தவிர இந்த வயிற்றுக்காக சமைப்பவன் அல்ல. சமையல், சமைத்தல், சமயம் என்றால் பக்குவப்படுத்துவது. நான் அதற்குத்தான் ஆளே தவிர இதற்கு ஆளில்லை. குலுங்க குலுங்க சிரித்து கொண்டு பேசுவார். நம்ம தப்பு பண்ணிட்டா கூட அதை அமைதியா மெதுவாக எடுத்து சொல்வார். பூஜையில உட்கார்ந்தாருன்னா 2 கண்ணிலையும் கண்ணீர் கொட்டும். அவருடைய வழிபாடு பண்ணக்கூடிய விக்கிரகத்துல, முருகப்பெருமான் விக்கிரகத்துல தோளுல ஒரு கிளி இருக்கும். இது என்ன கிளி? அவர் சொல்லுவார், அருணகிரிநாதர்.
அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி பாடிய பொழுது கிளியாக மாறினார். அந்த கிளிதான் முருகன் தோளில் இருக்கிறது. வாரியார் சுவாமி எங்க தேவகோட்டைக்கு கந்தர் சஷ்டி விழாவுக்கு ஒரு நாள் முன்னாலேயே வந்துடுவார். அன்னைக்கு அவர் பேச்சுக்காக ஒரு நாள் அதிகரிக்கப்படும். நாங்கள்லாம் ஒன்னும் தெரியாத காலத்திலேயே முன்னால போய் வாயை திறந்துட்டு உட்கார்ந்து இருப்போம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படித்தான் பேசணும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒளிவதாம் சொல். எங்க அப்பா கூட்டிக்கிட்டு போய் உட்கார்த்துவாங்க. இன்னைக்கு வாரியார் சாமி பேச்சடா, நாங்க போய் கேட்போம். எங்களை எல்லாம் அந்த காலத்திலே முருகனுக்கு அடிமையாக்கிய புண்ணியவான் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அவரை பத்தி நிறைய பேசி இருக்கிறேன், நிறைய எழுதியிருக்கிறேன். எல்லாம் அவர் போட்ட பிச்சை. இன்னைக்கு எங்களை பல பேர் பாராட்டுறாங்கன்னா இந்த பாராட்டு பூரா அந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகளை சேர்ந்தது. ஐயா கிருபானந்த வாரியார் சுவாமிகளை நிறைய தடவை நேரடியா பார்த்திருக்கேன், நிறைய சொற்பொழிவு கேட்டிருக்கேன். வாரியார் சுவாமி சாப்பிட்டும் பார்த்திருக்கேன். வாரியார் சுவாமி நலபாகத்திலையும் மிக கைதேர்ந்தவங்கிறது நீங்க சொல்லிதான் தெரியும். கங்கையில இருந்து கொண்டு வந்ததை தீர்த்தமா கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க தீர்த்தமா கொடுக்கறதே எங்களுக்கு கடல் அளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க நிறைய தடவை சபரிமலைக்கு, பழனி மலைக்கு எல்லாம் யாத்திரையா போயிருக்கீங்க, காவடி கூட எடுத்திருக்கீங்க, கைலாஷ் யாத்திரை போயிருக்கீங்க, வெள்ளியங்கிரி மலை மாதிரி கடினமான யாத்திரைகள்லாம் எடுத்து போயிருக்கீங்க. அந்த ஆன்மீக அனுபவங்களை எங்களோடையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? அது ஒரு பெரிய நாவல். நான் வெள்ளியங்கிரி மலைக்கு போனதில்லை. ஆனா சபரிமலைக்கு 51 வருஷம் விடாமல் போயிருக்கிறேன். 1967 அப்பத்தான் நான் ஒரு கல்லூரியில போய் சேர்றேன். மதுரை சௌராஷ்டிர கல்லூரியில பேராசிரியராக சேருகிறேன் 1967. அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டுகள் அங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வீட்டுல ஒரு பூஜை நடந்தது. எப்போ? 1969. 69 அந்த பூஜைக்கு நான் போறேன். டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி அந்த பூஜை. அது என்ன தெரியுமா? சபரிமலைக்கு இருமுடி கட்டி செல்லக்கூடிய பெருமக்கள் நடத்தக்கூடிய மண்டல பூஜை. 25ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாள் அந்த பூஜை நடத்தினார்கள். தேவகோட்டையில இருந்து பல பெருமக்கள் புறப்பட்டு போவார்கள். நான் இருந்தது அப்போ மதுரையிலே சௌராஷ்டிர பெருமக்கள் புறப்பட்டு போறாங்க. கல்லூரிக்கு எதிர்த்தாப்புல அவங்களுடைய அந்த இடம். ஒருத்தர் என்கிட்ட வந்தார், ஐயா இன்னைக்கு எதிர்த்தாப்புல எல்லாம் சபரிமலைக்கு புறப்பட்டு போறாங்க, அவங்க பூஜை பண்றாங்க, எப்போ புறப்படுவாங்கன்னு நான் கேட்டேன். அது இன்னும் 7-8 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பூஜை வர்றீங்களா? நான் கல்லூரியில பேராசிரியர். சரி வாங்க இன்னைக்கு போகலாம். டிசம்பர் மாசம் 25, 26 புறப்பட்டார். அங்க போய் கேட்டா பார்க்கிறேன், நல்ல வழிபாடு, அருமையான பாட்டுக்கள். ஆகா, அந்த ஐயப்பனை பார்த்தா அப்படியே தோல்ல கட்டி தூக்கிட்டு வந்துடலாமான்னு தோணும். நம்ம கூப்பிட்டா அவனு வந்துடுவான். இந்த ஆட்கள் எடுத்துக்கிட்டவங்க விட மாட்டார்கள். அவ்வளவு அற்புதமா இருந்தது. ஆகா, கண்கண்ட தெய்வம். மனசு ஈடுபட்டுருச்சு. இது எந்த ஜென்மத்து புண்ணியமோ எனக்கு தெரியாது. விட்ட குறை தொட்ட குறை. அன்னைக்கு நான் அங்க உள்ள குருசாமி கிட்ட போனேன். குருசாமி காலேஜ் வாத்தியார்ன உடனே ஒரு மரியாதையோட நான் என்ன செய்யணும்னார். ஐயா, நானும் சபரிமலைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ 26 வயசு. 25 முடிஞ்சு 26 நடக்குது. 1969. ஐயா, நானும் சபரிமலைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவா சொல்ல போனா 68 டிசம்பர் 69 தான் நான் சபரிமலைக்கு போறேன். ஜனவரியில 68 டிசம்பர்ல அந்த நேரத்துல பூஜை. அவர்கிட்ட போய் கேட்கிறேன், நான் வரலாமா? அவர் அப்படி பார்த்தார். 45 நாட்கள் விரதம் இருந்துதான் வரணும். என்னை திரும்பவும் பார்க்கிறார். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. அப்பா, 2வது கேள்வி, நீங்கள் மாமிசம் சாப்பிடுவீர்களா? கிடையாது. 1958 இருந்து நான் மாமிசம் சாப்பிடுவதை விட்டு விட்டேன். பரவாயில்லையா, ரொம்ப நல்லது. அப்புறம் காலையில குளிச்சுட்டு தான் சாப்பிடுவீங்களா?
ஆமாம், 1958 ஈசான சிவாச்சாரிய சுவாமிகளிடத்திலே நான் சிவ தீட்சை எடுத்துக்கொண்டேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காலையில குளிச்சு கடவுளை வழிபாடு பண்ணிட்டு தான் சாப்பிடுவது. அப்புறம் என்ன, நீங்க சபரிமலைக்கு வரலாம். இதுதான் விரதம். நாங்க இதுக்காக விரதம் இருக்கிறோம். நீங்க பல ஆண்டுகளாக விரதம் இருக்கிறீங்க. கல்யாணம் ஆகல, மாமிசம் சாப்பிடுறது இல்ல, குளிச்சுத்தான் சாப்பிடுறது. அப்புறம் என்ன, நீங்கள் வரலாம். எனக்கு சந்தோஷம். மாலை எப்ப போடுறது? நாளைக்கு காலையில போட்டுடலாம். காலையில வெறும் வயிற்றுல வழிபாடு பண்ணி மாலை போட்டு எப்ப 1968 டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி மாலை போட்டு எல்லாம் தயார். நானும் சரணமையப்பா சரணமையப்பா அப்படிங்கிறேன். ஜனவரி மாசம் 1969 ஜனவரி மாசம் 7ஆம் தேதி கிளம்பி குற்றாலத்துல போய் வழிபாடு பண்ணி பல ஊர்கள் சுத்தி எரிமேலிக்கு போய் எரிமேலியில வழிபாடு பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சபரிமலை சன்னிதானம் சின்ன பாதை 4.5 கிலோமீட்டர் நடந்து மேல போயிட்டோம். அன்னைக்கு ஜோதி தெரியக்கூடிய நாள் 1969 ஜனவரி மாசம் கிட்டத்தட்ட 14ஆம் தேதின்னு ஒரு நினைப்பு. எங்களை கொண்டு போய் அந்த 18ஆம் படிக்கு கீழே உட்கார்த்தி விட்டார். அப்பவெல்லாம் இவ்வளவு கூட்டம் இல்லை, இப்ப லட்சக்கணக்கில் போறாங்க. 18ஆம் படிக்கு கீழே உட்கார்த்தி விட்டார். என்ன சாமின்னா, கோயில் மேல இருக்கு, நீங்க எங்க இருந்து ஜோதிய பாருங்க, அங்க கூட்டம் ரொம்ப இருக்கும், இப்ப நம்ம பார்க்க வேண்டாம், சாயந்தரம் ராத்திரிக்கு பார்ப்போம். குருசாமி சொன்னா மறுவாக்கு கிடையாது. எல்லாம் உட்கார்ந்துட்டோம். எங்க 18ஆம் படிக்கு பக்கத்துல வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். சாயந்தரம் ஒரு 5:30 மணி இருக்கும். அங்கிருந்து ஆபரண பெட்டி வருது. பெருமானுக்குரிய ஆபரணங்கள் எல்லாம் பந்தள ராஜா வீட்டில இருந்து புறப்பட்டு வரும். பந்தளம் கோயில்ல இருந்து வரும். ஆபரண பெட்டி வருது. அதுக்கு மேல கருடன் பறந்து கொண்டே வருகிறான். ஆபரண பெட்டியை கொண்டு வந்தவங்க அந்த 18ஆம் படியில ஒரு 4 கால் தான் வச்சாங்க. அப்படியே ஏறி மேல போயிட்டாங்க. நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணி. எதிர்த்தாப்புல காந்தமலை. காந்தமலையிலே ஜோதி தெரியும். சரணம் ஐயப்பான்னு சத்தம் போட்டாங்க. நிமிந்து பார்க்கிறேன், மேல ஒரு நட்சத்திரம் தெரியுது. வானத்திலே நட்சத்திரம், அதுதான் முக்கியம். எதிர்த்தாப்புல ஒரு ஜோதி. அந்த ஜோதி ஒரு தீவட்டியை யாரோ எடுத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் அப்படி போயிட்டு திரும்பி வர்றாப்புல இருக்கு. 2 பேரும், நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர், 2 பேரும் அதை பார்த்து மகிழ்ந்தோம். எப்போ? சாயந்தரம் 6:30 மணி. ராத்திரி 8 மணிக்கு எங்களை 18ஆம் படியில ஏத்தி கூட்டிக்கிட்டு போறான். அப்பத்தான் முத வருஷம் 18ஆம் படியை தொட்டு தொட்டு கும்பிடுறோம். படியில தான் தேங்காய் உடைக்கணும். முதல் வருஷம் போறவன் முதல் படியில தேங்காய் உடைக்கணும். 2வது வருஷம் போறவன் 2வது படியில தேங்காய் உடைக்கணும். இப்படி இறங்குறது எப்படி தெரியுமா? அந்த படியிலேயே பின்னால இறங்கணும். அப்பவும் தேங்காய் உடைக்கணும். நம்ம இறங்குற போது கீழே இருந்து ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருன்னா அது நம்ம காலையும் உடைபடலாம். அந்த காலம் படிதான் இருந்தது. இப்ப அதையெல்லாம் மாற்றி விட்டாங்க. படியில தேங்காய் உடைக்கிறதெல்லாம் இப்ப கிடையாது. அது அந்த காலம். எப்படியோ மேல போய் பார்த்தா ஐயப்ப சாமி அலங்காரத்தோட கம்பீரமா இருக்கார். அன்னைக்கு அவரிடத்திலே மனத்தை பறிகொடுத்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. அன்னைக்கு தங்கணும். 5-6 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்பினோம். அதுல இருந்து 1969 அதுல இருந்து 2019 முடிய 51 ஆண்டுகள் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. என் வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் அவர் மூலம் நடந்தன. இதே மாதிரி பழனிக்கு பாத யாத்திரை 19 ஆண்டுகள். தேவகோட்டையில இருந்து நடக்கணும், பழனி வரைக்கும் நடக்கணும். 180 கிலோமீட்டர். அடேயப்பா, பெரும்பாடாகிவிடும். அதுல வேடிக்கை என்ன தெரியுமா? ஒரு வருஷம் காவடி வேற எடுத்தேன். இந்த காவடி எடுக்கிற பொழுது காவடியை தோல்ல வச்சாச்சுன்னா அடுத்து அவங்க எங்க இறக்குறாங்களோ அந்த இடம் வரைக்கும் காவடியை எடுக்கப்படாது. நடுவில் சிறுநீர் கழிக்க கூட போகக்கூடாது. அப்படி கழிக்க போனால் திரும்ப குளிச்சுட்டு தான் காவடியை தூக்கணும்.
அடே அப்பா, 15 கிலோமீட்டருக்கு அவங்க பாட்டுக்கு போவாங்க. நம்ம காவடியை தூக்கி விட்டு போகணும், கீழே உட்காரக்கூடாது, காலை வேணா கொஞ்சம் அப்படி தூக்கி பார்த்துக்கலாமே தவிர, மடக்கி பார்த்துக்கலாமே தவிர வேற வழி இல்லை. 1 வருஷம் காவடி எடுத்தேன். அதுல எத்தனையோ நிகழ்ச்சிகள். ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களுக்காக சொல்லுகிறேன். நான் காவடி எடுத்த போது ஒரு அன்பர், லேனா மூனா மூனா முத்துமாணிக்கன் செட்டியார்னு பேரு, தேவகோட்டை அன்பர், பழனிக்கு பாத யாத்திரை பல ஆண்டுகள் போனவர், பழம் நீ என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டவர். அவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க காவடி எடுக்கிறீங்க, காவடி எடுத்தா முருகப்பெருமான் உங்க கூடவே வருவார். பஸ்ல போனா நம்ம பழனிக்கு போறோம், நடந்து போனா பழனி ஆண்டவன் நம்மளோட வர்றான். மறக்காதீங்க, நீங்க காவடி எடுக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் ராத்திரிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும், அதை பார்த்துருங்க. அபிஷேகம் எப்ப நடக்கும்? கிட்டத்தட்ட ராத்திரி 12 மணி ஆயிரும். இந்த காவடி எடுக்கிறவங்க வேளா வேளைக்கு பலகாரம் தான் சாப்பிடணும், சோறு சாப்பிடக்கூடாது. ஏன்? சோறு சாப்பிட்டா சிறுநீர் வரும், கஷ்டமாயிரும். பலகாரம்னா பரவாயில்ல, இதுக்காக வேளா வேளைக்கு பலகாரம். ராத்திரிக்கு 12 மணிக்கு அபிஷேகம் முடிச்சு அப்ப மட்டும் சோறு சாப்பிடலாம். அதுக்கு பேரு அரண்மனை பொங்கல்னு பேரு. இதெல்லாம் பழக்கம். அவர் எனக்கு என்ன சொன்னார், அந்த முத்துமாணிக்கன் செட்டியார், நீங்க ராத்திரிக்கு அந்த அபிஷேகம் பார்க்கணும்னார். சரின்னுட்டேன். காவடி புறப்பட்டது. எங்கிருந்து? தேவகோட்டையிலிருந்து குன்னக்குடிக்கு வந்து, குன்னக்குடியிலிருந்து எல்லா காவடிகளும் சேர்ந்து, செட்டிநாட்டு காவடி பூரா குன்னக்குடியில சேர்ந்து, எல்லா காவடிக்கு நம்பர் போட்டு, என் காவடிக்கு நம்பர் 50. அருமையான எண் 50. நான் 50ங்கிற நம்பர் காவடி தூக்கிக்கிட்டேன். புறப்பட்டமா. அன்னைக்கு ராத்திரி ஒரு மருதுபட்டி தோப்புன்னு ஒரு இடம், அந்த மருதுபட்டி தோப்புல காவடி எல்லாம் இறக்கி வச்சிடணும். ராத்திரி 8 மணிக்கு இறக்கி வச்சுட்டு எதிர்த்தாப்புல படுக்கணும். பொட்டக்காடு, வானமே கூரை, மழை பெஞ்சா அவ்வளவுதான், அதுலதான் படுத்து கிடக்கிறோம். எனக்கு ரொம்ப பக்கத்துல விரிச்சு கொடுத்தாங்க. சரி படுக்கிறேன். படுக்கிற போது என்ன நினைப்பு, இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த அபிஷேகத்தை பார்க்கணும். அவர் சொல்லி இருக்கார். இங்க கால் கெஞ்சுது, ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு அன்பர் வந்து 2 இளநீ கொடுத்தார், மடமடன்னு குடிச்சேன். 2 இட்லி கொடுத்தார், சரி சாப்பிட்டேன். நல்ல தூக்கம் வருது. தூங்குவோமா? வேண்டாம், ராத்திரிக்கு எப்படியாவது அபிஷேகம் பார்க்கணும். முடியல, உடம்பு அலுப்பு. சரி, நம்ம இங்கே தானே போறோம், இந்த அபிஷேகத்தை நாளைக்கு பார்க்கறது. நாளைக்கு இது கூட தானே போறோம். நாளைக்கு காவடியோட போற பொழுது அந்த அபிஷேகத்தை, வேலுக்கு அபிஷேகத்தை நாளைக்கு பார்க்கலாம். இந்த மனசு அப்படித்தானே சொல்லும். உட்கார்ந்தனா, சாஞ்சனா, அருமையா தூங்கிட்டேன். தூக்கம்னா அப்படி ஒரு தூக்கம். எத்தனை ஏசிலையும் அப்படி தூக்கம் வராது. என்ன மாத்திரை போட்டாலும் மயக்கம்தான் வருமே தவிர தூக்கம் வராது. அப்படி ஒரு தூக்கம். அற்புதமா தூங்கினேன். ஆகா, எந்த இடத்திலையும் வராத தூக்கம். அங்க வேல் பூஜை, அபிஷேகத்துக்கு ஏற்பாடு. 11:45 மணி அபிஷேகம் ஆக போகுது. எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. நான் எதிர்த்தாப்புல விரிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். யாரோ ஒரு புண்ணியவான், கனமான திருமேனி அங்கிருந்து ஓடி வந்தார். ஓடி வந்தவர் நறுக்குன்னு என் காலில் மிதிச்சார். உடம்புல எல்லா விதமான வலிகளும் இந்த கால்ல தான் சேர்ந்து இருக்கும். என்ன, பாத யாத்திரை வந்தது கால் தானே. எல்லா வலியையும் விட அதிக வலி கால்ல தான் இருக்கும். உயிரே கால்ல தான் இருக்கும். மிதிச்சாரா, என்னால தாங்க முடியல வலி. சத்தம் போட்டு அவரை திட்டிக்கிட்டு எந்திரிக்கிறேன். எதிர்த்தாப்புல பாலாபிஷேகம் நடக்குது. முருகா, இதுக்குத்தான் மிதிச்சியா? இப்ப புரிஞ்சுது. அவர் மிதிக்கல, அவன்தான் மிதிச்சிருக்கிறான். ஏண்டா மடையா, தினம் தானே தூங்குற? காலையில தூங்கி, மத்தியானம் தூங்கி, பஸ்ல தூங்கி, ஆபீஸ்ல தூங்கி, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட ஆபீஸுக்கு வந்து இங்கதான் தூக்கம் நல்லா வருதுன்னு அங்கேயும் தூங்கி, வாழ்க்கையில பாதி தூங்கித்தானே போச்சு. என்னடா இங்கேயும் தூங்குற? முழிச்சுக்கோ. ஒரு மிதி மிதிச்சான் பாருங்க, மறக்கவே முடியாது. அற்புதம். அன்னைக்கு அந்த அபிஷேகத்தை பார்த்த பொழுது கண்ணிலே கண்ணீர் வந்தது. வெளிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா முடிக்கு துணை
முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமேன். மனசு ஈடுபட்டது. முருகா, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வேன். முருகன் பக்கத்துல வந்து நின்னான். மறக்காதீங்க, தமிழால பாடுனா முருகன் மடியில வந்து உட்காருவான். இது சத்தியம், அனுபவித்து பாருங்கள். இதெல்லாம் எனக்கு கிடைச்சது எப்போ? காவடி எடுத்த பொழுது. இது பழனி பாத யாத்திரை. கைலாஷ் யாத்திரை போனேன், அது ஒரு யாத்திரை. நம்ம வாழ்க்கை பூரா யாத்திரையாவே போச்சு. இப்பவும் எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் யாத்திரை போய்கொண்டே இருக்கிறேன். நான் வீட்டுல சாப்பிட்டதை விட வெளியில சாப்பிட்டதுதான் அதிகம். கைலாஷ் யாத்திரை 3 தடவை போயிருக்கிறேன். ஒரு முறை நடந்தே மலையை சுற்றினேன். அதுக்கு பேரு பரிக்கிரமான்னு பேர். மவுண்ட் கைலாஷ் வந்து கிட்டத்தட்ட 22,000 அடி உயரம். எவரெஸ்ட் 29,000 அடி உயரம். இந்த மவுண்ட் கைலாஷ் யாரும் கிட்ட போக முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் குறைச்சல். மூச்சோட முடியாது, நடக்க முடியாது, இறஞ்சி பேச முடியாது. எனக்கு ஒரு ஆசை, கைலாஷ் யாத்திரை போகணும். நாங்க 4 பேர் சேர்ந்து புறப்பட்டோம். ஒருத்தர் என்னுடைய ஆடிட்டர் ஸ்ரீகாந்தன், இன்னொருத்தர் என்னுடைய நண்பர் ஒரு தொழில் அதிபர் கேதார்நாத், இன்னொருவர் ஒரு பேங்க் மேனேஜர், அவர் பேரை மறந்துட்டேன். நான் 4 பேரும் சேர்ந்தோம் மதுரையில. மீனாட்சி சந்நிதியில போய் நிக்கிறோம். அம்மா தாயே, நாங்க கைலாஷ் யாத்திரை போகணும், ஆசீர்வாதம் பண்ணு. உள்ள பயமா இருக்கு. ஏன்? இங்கே ராமகிருஷ்ண மடத்தினுடைய ஒரு தலைவர் கமலாத்மானந்த மகாராஜ், அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொல்றாரு, பத்திரமா போயிட்டு வாங்க, கைலாஷ் யாத்திரை பனி பெய்யும், பனி பெஞ்சா ரொம்ப ஆபத்து. போன வாரம் 120 பேரு அகமதாபாத்தில இருந்து கைலாஷ் யாத்திரை போனாங்க, பனி பெஞ்சுது, பாதி பேருக்கு மேல காலமாயிட்டாங்க. ஜாக்கிரதையா இருங்க. அங்கே மானசரோவர்ல குளிக்காதீங்க, புரோட்சணம் பண்ணிக்கிடுங்க, தீர்த்தத்தை தலையில தொளிச்சுக்கிடுங்க இப்படின்னு சொல்லிவிட்டார். எனக்கா பயம், கூட வந்த 3 பேருக்கு அதை விட பயம். நாங்கள் வருவதாக ஒப்புக்கொண்டு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்து வச்சுட்டோம். எப்படியும் போகணும். மதுரைக்கு மீனாட்சி சந்நிதிக்கு வந்தோம். காலையில 5:30 மணி. அம்பாள் மீனாட்சிக்கு முன்னால 4 பேரும் கொஞ்சம் தூரத்துல நிக்கிறோம். கண்ணீர் வருது. அம்மா தாயே, கைலாஷ் யாத்திரை போகணும், நீதான் ஏற்பாடு பண்ணணும். கேட்கிறமா, அங்கே ஒரு 5 கலை தீபாராதனை ஆகுது. ஆகா, அம்பாள் நமக்கு நல்ல சகுனம் தந்து விட்டாள், உத்தரவு தந்து விட்டாள். 5 கலை தீபம் அற்புதமா ஆனுதா, போதும்டா, அவ நம்ம கூட வர்றான். வேற என்ன வேணும்? வாழ்க்கையில 2 நம்பிக்கை வேணும். 1 தன் மீது நம்பிக்கை, 2 கடவுள் மீது நம்பிக்கை. தன்னம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, 2ம் இருந்தா வேற ஒண்ணு வேண்டாம். என்னால் முடியும் நம்பணும். அதற்கு நான் எப்பொழுது உண்மையாக உழைக்கிறேனோ கடவுள் என்னோடு இருப்பார். நல்காது ஒளியான் நமக்கு அப்படின்னு மாணிக்கவாசக சாமி சொல்லுவார். கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். நல்காது ஒளியான் நமக்கு, இது திருவாசகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இது சம்பந்தர் வாக்கு. இதெல்லாம் நமக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி தைரியமூட்டுவது. தீபாராதனைய பார்த்தோம், 4 பேரும் புறப்பட்டோம், கைலாஷ் யாத்திரை பண்ணணும். அதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த மானசரோவருக்கு மேல ஒரு மலை. இந்த மானசரோவருங்கிறது ஒரு பெரிய ஏரி, 135 கிலோமீட்டர் சுற்றளவு. ஏரி சுத்தமா இருக்கும். உள்ள மூர்த்தமும் கிடைக்கும், தீர்த்தமும் கிடைக்கும். மூர்த்தம்னா சின்ன சின்ன கல்லு கிடக்கும். ஒரு கல்லு சிவலிங்கம் மாதிரி இருக்கும், ஒரு கல்லு நந்தி மாதிரி இருக்கும், ஒரு கல்லு பிள்ளையார் மாதிரி இருக்கும். இந்த கல்லெல்லாம் உள்ள கிடக்கு. நான் எடுத்துக்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். இதுக்கு மூர்த்தம்னு பேர். நாங்க மானசரோவர்ல குளிக்கணும்னு ஏற்பாடு பண்ணலை. மேல மலை மேல நிக்கிறோம். கீழே பார்த்தா மானசரோவர் பெரிய ஏரி. ஒருத்தர் சொன்னார், இங்கே நில்லுங்கோ, எதிர்த்தாப்புல கைலாசம் தெரியும்னார். அங்க கைலாசத்துக்கெல்லாம் போக முடியாது, கைலாசத்தை பார்த்துட்டு தான் வரலாம். பக்கத்துல போனாலே ஆக்சிஜன் கிடையாது, அப்புறம் எங்க அதுக்கு மேல போறது? தூரத்தை நின்று பார்க்கலாம், அதை சுத்தி வரலாம், அவ்வளவுதான்.
நாங்க போய் நிக்கிறோமா, அங்க கைலாசம் தெரியும்னு நாங்க நிமிந்து பார்க்கிறோம், கைலாசத்தை காணும். இந்த பக்கம்தான் தெரியுங்கிறான் எங்களோட வந்த நேபாளி ஷெர்பா. அவன் தான் எங்களுக்கு உதவியாளன். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு உதவியாளன். என்னடா மலை தெரியலையே, இப்படித்தாங்க போன தடவை ஒரு 20 பேர் வந்தாங்க. 3 நாளா மேகம் மறைச்சிருச்சு, கைலாசம் தெரியல, திரும்பி போனாங்க. அவனுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலே கஷ்டப்பட்டு சொன்னான். நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். என்னடா பண்றது? நாங்க அப்போ கிட்டத்தட்ட 60 பேர் போயிருக்கிறோம். 15 ஜீப்ல 4 பேரா போனோம். நேபாளத்திலிருந்து ஜீப்ல போனோம். மானசரோவர் கிட்ட போய் நிக்கிறோம். கைலாசம் தெரியுங்கிறான், கைலாசத்தை காணாம். 60 பேரும் கீழே உட்கார்ந்தோம். திருவாசகம் படிச்சோம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கைலாசம் தெரியல, மேகம் மறைச்சிருச்சு. எங்க ஆணவம் மறைச்சா ஆண்டவனை பார்க்க முடியுமா? அது மாதிரி மேகம் மறைச்சுதா, கைலாசம் தெரியலே. இந்த ஆணவ மேகம் போகணுமே, கண்ணீர் விட்டு அழுதோம், கைலாசத்தை காணோம். இன்னும் போலீஸ்லயா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? கைலாசத்தை காணோம்னு முடியல. சரி, பரவாயில்லை. அன்னைக்கு ராத்திரி கீழே இறங்கிட்டான். எங்க? மானசரோவருக்கு. ராத்திரி 8 மணி. மானசரோவர் கரையில நிக்கிறான். எங்களோட வந்த பேங்க் மேனேஜரை ஆளை காணோம். என்னடா நம்ம 4 பேர்ல அவரை காணமே, மற்றவங்க எல்லாம் நிக்கிறாங்களே, எங்க போனாரோ? கைலாசத்துல எங்க போய் தேடுறது? மானசரோவர் கரையில எங்க போய் தேடுறது? பார்த்தா மானசரோவர் தீர்த்தம் ஏறி உள்ள நிற்கிறார். அவர் தான் நிக்கிறாருங்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் கலட்டி விட்டு நிக்கிறார். குளிர் இழுக்குது. உள்ள இன்னர் போட்டு, பனியன் போட்டு, பனியனுக்கு மேல சட்டை போட்டு, சட்டைக்கு மேல கோட்டு போட்டு, கோட்டுக்கு மேல ரக்குன்னு ஒண்ணு கொடுப்பான், கம்பளி மாதிரி, அதை போர்த்தி, அதுக்கு மேல குளிர் அடிக்குது. தலைய போர்த்தியாச்சு, கண்ணுக்கு கண்ணாடி போட்டாச்சு, மூக்கு தவிர வேற எந்த பகுதியும் வெளியே தெரியாது. குளிர் இழுக்குது. அவரு அவ்வளதையும் கலட்டி விட்டு ஒரு துண்டை கட்டிக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள நிற்கிறார். எப்படி இருக்கும்? நாங்க இங்க நின்னு பாக்கிறோம், எங்களுக்கு இத்தனையும் போட்டும் குளிர் அடிக்குது. அந்த புண்ணியவான் அங்க நிக்கிறாரு. எல்லாரும் என்னத்தான் பார்த்தாங்க. ஏன் தெரியுமா? நான் ஒவ்வொரு இடத்திலையும் சொற்பொழிவு பண்ணினேன். கைலாசத்துக்கு யார் யாரெல்லாம் போனா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு எப்படி போனார்? அம்பாள் மீனாட்சி கைலாசத்துக்கு எப்படி போனார்? இதே மாதிரி சேரமான் பெருமாள் எப்படி போனார்? ஔவையார் எப்படி போனார்? எல்லா கதையும் நான் சொன்னேன். படிச்சதை எல்லாம் சொன்னேன். அப்போ இந்த கைலாசம் என்பது சிவபெருமான், அந்த மானசரோவர் என்பது அம்பாள் பராசக்தி. அம்பாள் பராசக்தியை கும்பிட்டாத்தான் சிவபெருமான் கிட்ட போகலாம். அம்மாட்ட உத்தரவு வாங்கினாத்தான் அப்பாட்ட போகலாம். மீனாட்சியை கும்பிட்டாத்தான் சொக்கலிங்க பெருமான்கிட்ட போகலாம். அருள் என்பது அம்பாள் மீனாட்சி. அருள் கிடைத்தால்தான் ஆண்டவங்கிட்ட போகலாம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கணும். அதனாலே மானசரோவர்ல குளிச்சா நீங்கள் கைலாசத்தை சுத்தி வரலாம், பரிக்கிரமா பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இவரு அதை கேட்டுக்கிட்டாரா? அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரு. ராத்திரி 8 மணி, -15 டிகிரி. எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. ஜில்லுன்னு இருக்கு. எல்லாரும் என்னத்தான் பாக்குறாங்க. நீ தானே சொன்ன. அவர் இறங்கிட்டாரு, நீ இறங்கலையே. நான் பாக்குறேன், என்னடா பம்பா போச்சே, நம்ம நிக்கிறோம், அவர் இறங்கிட்டாரு. இறங்கிருவோமா? சரி, இறங்கிருவோம். என்ன ஆகும்? உயிர் போகும், போயிட்டு போகுது. 6லும் சாவு, 100லும் சாவு, போயிட்டு போகுது. எல்லாம் கலட்டுறேன், கண்ட்ரோல் இல்லாம உடம்பாடு. ஒரு துண்டை கட்டிக்கிட்டு வடவடன்னு நடுக்குது. தண்ணிக்குள்ள கால் வச்சா 1000 தேள் கொட்டுது. அப்பா, ஒருத்தர் சொன்னார் முங்கு போடுன்னார். நான் இறங்கின உடனே எங்க ஆடிட்டர் இறங்கிட்டார், தொழிலதிபர் இறங்கிட்டார், ஒரு 4-5 பேர் முங்கு போடு. ஒரு முங்கு போட்டனா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிதான், இன்னைக்கு கதை முடிஞ்சு போயிடுச்சு. சிவா 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 சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமேன். எல்லா தீர்த்தங்களும் சிவபெருமான். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். திருவாசகம். எல்லா தீர்த்தங்களும், எல்லா தண்ணீரும், எல்லா ஆறுகளும் சிவபெருமான் சொல்லிக்கிட்டே 2வது முங்கு போட்டேன். கொஞ்சம் பரவாயில்ல. 3வது முங்கி எந்திரிச்சனா சரியா போச்சு.
இந்த உடம்பு மாதிரி அற்புதமான ஒரு ஒரு கருவியை யாரும் உண்டாக்க முடியாது. பழகி போச்சு. அக்கஷ்டமுடுங்கிறான் பாத்தீங்களா? அது மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகுன உடனே 3 முங்கு போட்ட உடனே உடம்பு நல்லா ஆயிடுச்சு. எனக்கா ஆச்சரியம். கடவுளே கடவுளே, 5 நிமிஷம் குளிச்சுட்டு மேல வந்தா குளிரு பயங்கரமா இழுக்குது. ஊசிக்காத்து குத்துது. சட்டிய கூட மாட்ட முடியல. கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சூப்பு கொடுத்தான். சூடா சூப்பு வாய்க்குள்ள போனதா கொஞ்சம் பரவாயில்லை. ராத்திரி போய் மானசரோவர்ல படுத்தா சின்ன குடிசை மாதிரி ஒரு கதவு மாதிரி தள்ளுனா தொடர்ந்துக்கிறோம். பாதுகாப்பெல்லாம் கிடையாது. நாங்க ஒரு கட்டில் மாதிரி அமைப்பு, 4 பேர் படுத்து கிடக்கிறோம். ராத்திரி 2 மணி ஒரு அன்பர் வந்து இந்த கதவை தள்ளினார். பம்பாய்க்காரன். அவர் என்னன்னு கேட்டான். நீங்க சீக்கிரமா வாங்க, ஒரு காட்சி பார்க்கணும்னார். என்னன்னு 4 பேர் எந்திரிச்சான். ஷூவை மாட்டுங்க, மாட்டியாச்சு. கோட்டை மாட்டுங்க, மாட்டியாச்சு. புறப்படுறோம். மானசரோவர் கரையில கொண்டே நிறுத்துறார். நின்னு பார்க்கிறோம். என்னங்க கூப்பிட்டீங்க? கொஞ்ச நேரம் நில்லுங்க. 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம். வானத்தில இருந்து நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுகின்றன தண்ணிக்குள்ள. எங்களுக்கு ஆச்சரியம். எரிகற்கள் விழுந்த மாதிரி விழுகுது. எல்லாரும் சொல்றாங்க, தேவர்கள் இப்பொழுது வழிபாடு செய்கிறார்கள். நாங்க ஒரு 10 பேர் தாங்க. மவுண்ட் கைலாசுக்கு பக்கத்துல மானசரோவர்ல அந்த ஏரி, அருமையான தீர்த்தம், மறக்க முடியாத அனுபவங்கள். திரும்ப வந்து படுத்தோம். காலையில எந்திரிச்சோம். திரும்ப ஒரு குளியல் போட்டோம். அதான் பழகி போச்சு இல்ல. இப்ப போட்டுட்டு எங்க சிவலிங்கத்தை கொண்டு போய் அங்க வச்சு 11 இதழ் வில்வம் சென்னையில ஒரு அன்பர் கொடுத்தார். அதை கொண்டுகிட்டு போயிருந்தோம். சிவலிங்கத்துக்கு போட்டு அவருக்கு அந்த தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணி நாங்க கொண்டு போன சிவலிங்கம். ஆளாளுக்கு ஒரு சிவலிங்கம் கொண்டு போனோம். எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணி அங்க கிடைக்கிற பூவனால அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நிமிந்து பார்க்கறான். கைலாசம் தெரியுது. இது வரைக்கும் தெரியல. நேத்து ராத்திரி தெரியல. காலையில 2 மணிக்கு தெரியல. இப்போ பூஜை முடிச்சு பல்லோரும் ஏத்த பணிந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து நிமிந்து பார்த்தா கைலாசம் அப்படியே வெள்ளி மலையா தெரியுது. அற்புதமான காட்சி, மறக்க முடியாது. இதுக்காத்தானையா வந்தோம். இவ்வளவு சிரமப்பட்டமே, இவ்வளவு செலவழிச்சமே, பார்த்தாச்சு. கைலாசத்தை பார்த்த உடனே கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன் அப்படிங்கிற காட்சி. கீழே விழுந்து கும்பிட்டு பிறண்டு, ஐயோ, அந்த சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது. அப்புறம் கைலாசத்தை பரிக்கிரமா பண்ணணும். சுத்தி வந்தோம். அதெல்லாம் ரொம்ப செய்திகள். அதை சொல்ல ஆரம்பிச்சா உங்களுக்கு அடுத்த வருஷம், அடுத்த ஜூலைக்கு வந்துடும். அவ்வளவு செய்திகள். கைலாச அனுபவங்கள் மறக்க முடியாதவை. சிவபெருமான் நம்ம கூடவே வருவார். எல்லாம் மறந்து போயிடும். நம்ம யாரு என்ன. டோல்மோ பாஸ்ன்னு ஒரு இடம், அது கிட்டத்தட்ட 19,000 அடி உயரம். அந்த இடத்துல போய் நிக்கிற போது நமக்கு எல்லாம் மறந்து போயிடும். நம்ம யாரு என்ன, எங்க இருந்து வந்தோம். இந்த மனசு செத்து போயிடும். இந்த மனசு இருக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ராத்திரி தூங்குறோமா இல்லையா? மனசை கலட்டி போட்டாத்தான் நிம்மதியா தூங்கலாம். சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருந்தா தூக்கம் வராது. செருப்பை வெளியில கலட்டி போட்டு விட்டு பெட்ரூமுக்குள்ள போற மாதிரி சிந்தனைகளை வெளியில கலட்டி போட்டு விட்டு உள்ள போனாத்தான் நிம்மதியான தூக்கம் வரும். மனசு பொல்லாது. டோல்மோ பாசல மனசு இறந்து போய்விட்டது. சினமிறக்க கற்றாலும் சித்திகளாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமேன் அப்படிங்கிற மாதிரி மனசு இறந்து போச்சு. சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம்தான். கூட இருந்த நேபாளி ஷெர்பா தோல்ல கைய வச்சான். இறங்கு, இல்லைன்னா பனிமழை பெய்யும், உன் கதை முடிஞ்சிரும். இறங்கினோம். திரும்பி வந்தோம். முதல் முறை, 2வது முறை, 3 தடவை கைலாசத்தை பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பை சிவபெருமான் கொடுத்தான். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் காவிரிப்பூம்பட்டினத்தில இருந்து இந்த ராமநாதபுரம் சீமைக்கு வந்தாங்களா இல்லையா? சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த பகுதிக்கு வந்தாங்களா இல்லையா? இதெல்லாம் எப்ப தெரியுமா? கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு.
750, 760, 8ஆம் நூற்றாண்டு. முதல்ல வந்த இடம் எது தெரியுமா? இளையாத்தங்குடி. இளையாத்தங்குடிக்குத்தான் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் முதல்ல வந்தாங்க. அங்கே இருந்துதான் மற்ற கோயில்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு பிரிந்தார்கள். அந்த இளையாத்தங்குடியிலே சிவபெருமானுக்கு இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா? கைலாசநாதர். எனக்கு ஆச்சரியம். மவுண்ட் கைலாசில நிக்கிற பொழுது இந்த சிந்தனை ஓடுது. ஓ, அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் இளையாத்தங்குடியிலே முதல் கோயில், எல்லாரும் இருந்த கோயில், சிவபெருமானுக்கு கைலாசநாதர்னு பேரு வச்சிருக்கிறாங்க. அப்போ ஏதோ அந்த கைலாச சிந்தனை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த புண்ணியத்தினாலே இன்றைக்கு நமக்கு கைலாச காட்சி கிடைத்தது. இதெல்லாம் சிந்தனைகள் இப்படி விரிஞ்சுக்கிட்டே போகும். மன்னித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் அதிகமா சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மனசு ஓடுற ஓட்டத்துல சில செய்திகளை சொல்லி இருக்கிறேன், அவ்வளவுதான். ஐயா, கேக்குறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன். நீங்க உங்க தல யாத்திரை அனுபவங்களை எல்லாம் அப்படியே அருவியா கொட்டிட்டீங்க. இன்னும் கேக்குறதுக்கு தான் எங்களுக்கும் ஆர்வமா இருக்கு. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. அப்புறம் ஐயா, எங்களுக்கும் இப்ப வந்து அத போகணும், அத பார்க்கணுங்கிற ஆர்வம் இப்ப ரொம்ப இருக்கு. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா போகணும்னு சொல்லி அவங்களால போக முடியல. எனக்கு போகணுங்கிறது ரொம்ப ஆசை. ஆனா நீங்க சொன்னது வந்து லிட்டரலி என் கண்ணுல எல்லாம் தண்ணி அப்படியே நிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கும் அந்த ஒரு கிடைக்குமா, அவரை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது. நல்லா கிடைக்கும், கேட்டதே நல்லா வந்து கிடைக்குமா, நல்லா கிடைக்கும். நீங்க சொல்றத கேக்குறப்பவே அவ்வளோ இதுவா இருந்தது. எனக்கு நல்லா வார்த்தையே வரல விறுவிறுன்னு சொல்றதுக்கு. நல்லா போகலாம், அப்புறம் தாராளமா ஐயா, போகலாம். வெள்ளியங்கிரின்னு தவறுதலா சொல்லிட்டேன். உங்கள்ட்ட பேசின போது நான் கேட்டிருக்கேன். ஒரு கடினமான மலை பயணத்துக்கு அப்புறம் ராத்திரி நேரங்கள்ல சித்தர்கள் வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அங்க இசை வாத்தியங்கள்லாம் கேக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அததான் ஐயா நான் தவறுதலா பரவாயில்லையே, வெள்ளியங்கிரின்னு சொல்லிட்டேன். பரவாயில்லையே. அது பர்வதமலை. ஆமா ஆமா அது ஆமா, மன்னிச்சுக்கங்க, தப்பா திருவண்ணாமலைக்கு சொல்லிட்டேன். பக்கத்திலே உள்ள பர்வதமலை. சரி 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 சரி.